வசனம், வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறு இல்லாமையால் உறந்து போயிட்டு. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இல்லாததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும்படி புறப்பட்டு போய் அவர் விதைக்கையில சில விதைகள் கற்பாறை நிலத்துல விழுந்ததுனால, வேர் அதிகமா போகாததுனால, வெயில் அதிகமாய் ஏறினதுனால அந்த செடியோடைய தன்மை என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த வெயிலுடைய உஷ்ணத்தினால அது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஆனா செடிக்கு முக்கியமானது ஒண்ணு என்னன்னாக்கா, அது வளரணும்னா முக்கியமா தேவையானது வெயில், நீர், நிலம், காற்று, அது ரொம்ப தேவை. அதே போல வெயிலும் தேவை. ஒரு சில மரங்களுக்கு வெயில் இல்லைனாக்கா அது தீர்ந்து போயிட்டு, வெயில் இல்லைனாக்கா அது மரம் ஒழுங்கா வளராது. ஆனா இங்க பாக்குறோம், வெயில் அதிகமா ஏறினதுனால இந்த செடி தீர்ந்து போயிட்டு, இந்த விதை தீர்ந்து போயிட்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் தீர்ந்து போயிட்டு? அதே வெயில் தான் சில செடிகளுக்கு ஆசீர்வாதமா அமையுது. ஆனா இந்த செடிக்கு அதே வெயில சாபமா அமையுது. ஆனா என்னன்னா, இதோடைய வேர் அடியில ஆழமா போகாததுனால இந்த வெயில் இதுக்கு ஆசீர்வாதமா மாறாம சாபமாய் மாறுது. பல மரங்களுக்கு, செடிகளுக்கு ஆழமாய் வேர் ஊன்றி போன செடிகளுக்கும் மரங்களுக்கும் வேர் ஊன்றாத செடிக்கு எந்த வெயில் சமமானதோ அதே வெயில் தான் வேறு ஆழமா போன செடிகளுக்கு ஆசீர்வாதமா அமையும். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகள், சில போராட்டங்கள், உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையணுமா, இல்ல அதை நீங்க ஜெயிக்கணுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்பார்த்தது செங்கடல். ஆனா ஆண்டவர் அந்த செங்கடலுக்குள்ளதான் வழியை வச்சிருந்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதா? அந்த பிரச்சனைகளுக்குள்ளதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையும் ஒரு வழியையும் ஒரு மிகப்பெரிய மகத்தான ஆசீர்வாதங்களை கத்தர் வச்சிருக்கிறார். ஏன் நம்ம ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம்? ஏன் பிரச்சனை வரும்போது நம்ம அதிகமா நொறுங்கி போகிறோம்? பிரச்சனை வரும்போது நம்ம ஏன் ஆண்டவர் விட்டு விலகி போயிடும்? காரணம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள அதிகமா வேறொன்றாத காரணம் தான். பவுல் ஜெபிக்கிறாரு, எபேசு சபைக்காக ஜெபிக்கப்படும் போது, நீங்க கிறிஸ்துவுக்குள் வேறொன்ற ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள வேறொன்று, அன்புல, ஐக்கியத்துல நீங்க வேறொன்று. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஏன் பிரச்சனையை சந்திக்கப்பட்டு சோர்ந்து போகலைன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வேறொன்ற ஆசைப்படுகிறோம், எந்த அளவுக்கு ஜெபத்துல நம்ம நேரத்தை நம்ம செலவிடுகிறோம், வேதத்தை எந்த அளவுக்கு அதிகமா வாசிக்கணும், அல்லது வேதத்தை வாசிக்கணும்னு நீங்க ஒரு பாரம்பரியத்துக்காக, பக்திக்காக வாசிக்காம அது ஒரு உறவு. அதை நான் வாசிக்கப்படும்போது என் தேவனோடு நான் பேசணும், அவர் என் கூட பேச என்ற உணர்வோடு படிக்கிறதா வேதாகமத்தை படிக்கிறது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வேறு ஒன்றாகிறதுனால, வேரிலிருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஈரப்பதம், ஏன்னா வேறு அதிகமா போனாதான் அந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதமோ அந்த பூமிக்குள்ள இருக்கிற அந்த தண்ணியுடைய சத்து வேர் மூலமாய் மரத்துக்கு கிளைகளுக்கு, கனிகளுக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம இருதயங்கள் கடினமா இருக்கிறதுனால, கற்பாறை போன்று இருக்கிறதுனால, நம்ம இதயத்துல விழுகிற வசனங்கள் சில நேரத்துல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அதிகமா வேறு ஒன்றாம அப்படின்னு இன்னும் அதிகமா நீங்க அவரோடு கூட இணைந்து பாருங்க. கர்த்தர் மகத்தான காரியங்கள் வாழ்க்கையை செய்வார். அவர் அதிசயமான காரியங்கள் செய்கிற தேவன். உங்களுக்கு வர பிரச்சனையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய பிரசனத்துக்குள்ள அதிகமா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நிலைநாட்டுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.